இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒருவரையொருவர் சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் மற்றவரின் துன்ப நேரங்களில் உதவி கொள்கிறோம். ஒருவரையொருவர் சார்ந்து வாழ்கிற உலகில் புரிதல் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அவ்வாறு புரிந்து கொண்டு வாழ்ந்தால்தான் நம்மிடம் அமைதி நிலைக்கும். புரிதலே இல்லாமல் வாழும் வாழ்வால் எந்தவித பயனும் இல்லை என்பதுதான் உண்மை. கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் குழந்தைகளுக்கிடையே இவ்வாறு ஒருவர் மற்றவருக்கிடையே புரிதல் இல்லை என்றால் நாம் நரகத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏதாவது நமக்குள்ளே பிரச்சனைகள் எழுந்தது என்றால் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதாகத்தான் இருக்கும். நம்மிடம் நல்லதொரு புரிதல் இருந்தால் மட்டுமே நம்மால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்வோம். வகுப்பில் ஆசிரியர்கள் நடத்துகின்ற பாடம் புரியவில்லை என்று சொன்னால் மீண்டும் புரிகின்ற அளவுக்கு மாற்று வழிகளில் பாடம் எடுக்கும் போது புரிந்து கொள்வார்கள். அதேபோல நாம் வேலை செய்யும் நிறுவனங்களிலும் மற்ற வேலைகளை செய்யும் போதும் அதனை செய்வதற்கு தேவையான புரிதலை மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஆனால் குடும்பத்திலும் சமூகத்திலும் ஏற்படுகின்ற புரிந்து கொள்ளாமை என்கிற பிரச்சனையை அவ்வளவு எளிதாக தீர்க்க முடிவதில்லை என்பதுதான் உண்மை. புரிந்து கொள்ளாமையினால் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக ஏராளமான குடும்பங்கள் பல ஆண்டுகள் பிளவுபட்டு கிடக்கின்றன. இன்றைக்கும் பல உறவுகள் முறிந்து போய்க் கொண்டிருக்கின்றன. அத்தகைய உறவு சீரழிவுகளுக்கு நாம் காரணமாக இருக்கின்றோமா என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்த்து அதனை சீர்படுத்துவோம். மனித உறவுகள் புரிந்து கொள்ளாமை பிரச்சனையினால் உடைபடாமல் இருக்க நம்முடைய சிந்தனையில் ஒரு முக்கியமான மாற்றம் நிகழ வேண்டும். மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்னும் நிலை போய் நாம் மற்றவர்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். அப்போதுதான் நமது எதிர்பார்ப்பும் மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் நிறைவேறும். காந்தியின் இரண்டாவது மகன் மணிலால் பல ஆண்டுகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தவர். எனவே அவருக்கு நீண்ட காலம் திருமணமாகாமலேயே இருந்தது. இந்தியாவில் இருந்த தனது தந்தை காந்திக்கு மணிலால் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் தனக்கு ஓர் இந்திய பெண்ணே மணமகளாக வரவேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருந்தார். மணிலாலுக்கு பெண் பார்க்கப்பட்டது. பல இடங்களில் பெண் பார்த்து முடிவில் சுசீலா என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். அகோலா என்ற இடத்தில் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. திருமணம் முடிந்த பின்னால் மணமக்களும் காந்தியும் அவரது உறவினர்களும் ஊர் திரும்ப ரயில் நிலையத்திற்கு வந்தார்கள். காந்தியும் அவரது குடும்பத்தினரும் இருந்த அதே பெட்டியில் மணமக்களும் ஏறி அமர்ந்தனர். புது மணமக்களாகிய அவர்களின் சூழ்நிலையை காந்திஜி உணர்ந்தார். மணிலால், நீயோ புதிதாய் திருமணமானவன். இந்த பல்லில்லா கிழவர்கள் கூட்டத்தில் நீ ஏன் வந்தமர்ந்தாய்? உனது புது மனைவியை அழைத்து கொண்டு ஆட்கள் அதிகமில்லாத வேறொரு பெட்டியில் அமர்ந்து கொள். திருமண வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதற்கு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள் என்று குறும்பாகச் சொன்னாராம் காந்தி. அங்கிருந்தவர்கள் காந்தி சொன்னதை கேட்டு கேலியாக சிரித்தார்கள். மணிலால் வெட்கத்துடன் தனது மனைவியை அழைத்து கொண்டு வேறொரு பெட்டிக்கு சென்றார். நாமும் மற்றவர்களை புரிந்து கொண்டு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை புரிந்து கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் ஜெபமாலை ஜெபித்தீர்களா? ஜெபமாலையை தக்க விதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான். இதை நான் என் இரத்தத்தில் எழுதி தர தயாராக இருக்கிறேன். இன்று நீங்கள்
குடிபோதைக்கு அடிமையானீர்களா? திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். இன்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா? ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாயிருக்கிறோம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா? கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் மனிதர்களையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென்.
ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வேன். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில்
பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 11 முதல் 13 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 85, இறை வார்த்தைகள் 8 முதல் 13 முடிய. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 22 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்குச் செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கு அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என்று அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கத் தொடங்குகையில், ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய
மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் நமது கடமைகளை சரிவரச் செய்யவும் ஆண்டவரின் அன்பை நாளும் சுவைக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 9 திருச்சிலுவையின் புனித திரேசா பெனடிக்ட். ஜெர்மனி நாட்டில் ஃப்ரெசல்லோ பகுதியில் வாழ்ந்த சீச்ஃப்ரைட் ஃப்ரா அகஸ்டி பெற்றோருக்கு கிபி 1891 பிறந்தார் திரேசா பெனடிக்ட். எடித் ஸ்டைன் என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் 2வது வயதில் தன் பெற்றோரை இழந்தார். ஆன்மீக வாழ்வில் நம்பிக்கை கொள்ளாமல் வளர்ந்த எடித் ஸ்டைன்
கல்வியில் சிறந்து விளங்கினார். கத்தோலிக்க பேராசிரியரின் துணைவியார் ஒருவருக்கு உதவிகள் செய்து அவரோடு உறவாடிய எடித் ஸ்டைன் கிறிஸ்துவத்தின் மீது தாகம் கொண்டார். புனித அவிலா தெரசாவின் வாழ்க்கை வரலாற்றை படித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இவர் கிபி 1922 ஆண்டு திருமுழுக்கு பெற்றார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய எடித் ஸ்டைன் கார்மெல் சபையில் சேர்ந்து கிபி 1938 ஆண்டு நித்திய வார்த்தைப்பாடு அளித்தார். திருச்சிலுவையின் தெரேசா பெனடிக்ட் என்ற பெயரினை ஏற்றுக்கொண்ட இவர் கடவுளின் கரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுதல் என்ற நூலினை எழுதினார். இறை பணிகளை ஆர்வத்தோடு செய்த காரணத்தினால் ஜெர்மனியிலிருந்து போலந்து நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்ட இவர் ஹிட்லரின் வீரர்களால் நச்சுவாயு நிரம்பிய அறையினில் அடைக்கப்பட்டு கிபி 1942 ஆண்டு ஆகஸ்ட் 9 மூச்சு திணறி விண்ணகமடைந்தார். ஹிட்லரின் அச்சுறுத்தல்களை எதிர்த்து துன்புறுகிற மக்களுக்கு ஆறுதல் அளித்த திருச்சிலுவை தெரேசா பெனடிக்டினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 1998 ஆண்டு அக்டோபர் 11 புனிதராக உயர்த்தினார். திருச்சிலுவை புனித தெரேசா பெனடிக்டின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் போரினால் தங்கள் வாழ்வினை இழந்து துன்புறுகிற மக்களுக்காகவும் அவர்களின் பிள்ளைகளுக்காகவும் உருக்கமோடு ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமது குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக 5 முறை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிப்போம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடவுளுடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய பராமரிப்பு எவ்வளவு அற்புதமாய் நமது வாழ்க்கையில் செயலாற்றி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் எண்ணி பார்ப்போம். அற்புதமான காரியங்களின் வழியாக கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இந்த நாளிலே சிறப்பாக மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் குடும்பத்திற்காக, உலகமெங்கும் பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த அற்புதமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அநேக நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு பார்வையாளருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை நீர் அற்புதமாக வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த குடும்பம் உமக்கு மகிமை சேர்க்கின்ற விதத்திலே, உமக்கு சான்று பகிர்கின்ற விதத்திலே, உமக்கு சாட்சியாய் வாழ்கின்ற விதத்திலே எல்லா விதமான அருள் வளங்களையும் இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாருக்கு நீர் கொடுத்தருளும். இந்த மாதா தொலைக்காட்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசிரால், அருளால், ஆற்றலால், வல்லமையால் நீர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் ஆசீர்வதியும் ஐயா. இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் இன்னும் பறந்து விருந்து பல நாடுகள் எங்கும் இன்னும் சிறப்பாய் வளர்ந்திட கிருபை செய்தருளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நீங்கள் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மன்னக மீட்ப